யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பனங்கிழங்கு வைக்க போகிறோம். பனங்கிழங்கு வந்து இறக்குற பதம் தெரியாண்டு சில அன்பு உள்ளங்கள் கேட்டுச்சுனா எந்த பதத்தில் இறக்குறாண்டு வாங்கோ, எப்படி அவிக்கிறது, என்ன மாதிரி இறக்குறது, எதோடு சாப்பிட்றாண்டுலாம் பார்ப்போம். வாங்கோ. இப்போ இது கழுவி நல்லா துப்புரவாக்கி எடுத்துக்கொண்டு வந்துட்டோம். இதை நாங்கள் பாவியை போட போகிறோம். அதுக்கு மிளகும் உப்பும் உள்ளியும் வேணும். சம்பல் ஒன்று இடிக்கிறதுக்கு இருக்கட்டும். நாங்கள் இப்போ கிழங்கு அவிய போடுவோம். அடுப்பை பற்ற வைப்போம். பெருசாக கணக்கு காவாசிக்கு தான் தண்ணி விட்டுருக்கு. பாருங்கோ, காவாசிக்கு விட்டுருக்குது. இது நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் அவிக்கிறோன்னா கெதியாக அவிச்சிடலாம். நாங்கள் காட்டுறதுக்காக இப்போ உங்களுக்கு இதில் அவிக்கிறோம். அது கெதியாக 2 விசில் வரவே உங்களுக்கு அவிப்பட்டுரும். இது நாங்கள் கொஞ்சம் கிழங்கு எடுத்து துவைப்பம் வந்து வச்சுனாங்க. கரண்ட் இல்லை. இனி அது 6 மணிக்கிட்ட வேறும் சேர்ந்து அடுத்த முறை செய்து காட்டுவோம். மற்ற ஒரு அன்புள்ளாம் நெடுக அந்த உளுந்து புட்டு கேட்குற உளுத்தங்களி நிச்சயமாக கெதியாக செய்து காட்டுவோம். இதுக்குள்ள நாங்கள் உப்பு கொஞ்சம் போடுவோம். நாங்கள் கணக்கெண்டு போடாதுங்க. நாங்கள் இடிக்கிற சம்பளுக்குள்ள உப்பு வெறும் சொல்லிடும். இதை இப்படி மூடி விடுவோம். நல்லா அடுப்பா நல்லா இருக்கும். ப்ரெஷர் குக்கரில் அவிக்கிறது சுவம். நாங்கள் வழக்கமாக வீட்டில் ப்ரெஷர் குக்கரில் அவிக்கிறதுனாங்க. எப்படி இருக்கா நாங்கள் திறந்து பார்ப்போம். நான் கொஞ்சம் நல்லா இதால் பூ வந்தோடனே நான் மெல்லிய நெருப்பில் விட்டுட்டேன். இப்போ இது அவிஞ்சுதான் அவியலியாண்டு நாங்கள் எடுத்து இதை இப்படி நடுவால் கிளியுங்கோ. இப்போ கிழிச்சிங்கல்ல இந்த நடு தண்டு வேறு இந்த தண்டை அமர்த்தி பார்க்கணும் நீங்கள். இப்போ இது இந்த பாருங்கோ நல்லா அமர்பட்டுட்டப்போ இது அவிஞ்சிட்டு அநேகமாக சண்டை பிடிக்கிற வீட்டில் கிழங்கு அவியலியாண்டு இறக்கிறது. இதுதான் பதம். இது நல்லா நசிபட்டுச்சண்டா கிழங்கு அவிஞ்சிட்டுது. இது பிள்ளையலண்டா இதைத்தான் சின்னாக்கள் எடுத்துட்டு சாப்பிடுவோம். ருசியாக இதை சாப்பிட்டு கொண்டே இருப்பணும். இப்போ இதை கிழங்கு அவிஞ்சிட்டுது. இனி நாங்கள் இதை நிப்பாட்டி போட்டு இறக்க போகிறோம். அப்படியே அடுப்பில் வச்சு நிப்பாட்டுவோம். இப்போ இதை இறக்குவோம். இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம். இதுதான் பதம். நீங்கள் அந்த பதத்தை சரியாக எடுத்துட்டீங்கன்னா சரி. இப்போ நாங்கள் இதுக்கு அளவான ஒரு சம்பளம் பிடிக்க போகிறோம். இதை எடுத்து அங்கால வச்சு நாங்கள் சம்பளை ஆயத்தப்படுத்துவோம். வாங்க. இப்போ மிளகு கொஞ்சம் கூட போடுங்கோ. உப்பு கணக்க போட்டுறாதீங்கோ, பார்த்து போடுங்கோ. இல்லாட்டி தூளுப்பை கலவுங்கோ. உப்பு கலத்திக்கண்டா நல்லா இருக்காது. கிழங்குகளையும் போட்டு நாங்கள் இனி இது 2ஐயும் இடித்து போட்டு நாங்கள் உள்ளியை போடுவோம். இது மிளகு உப்பும் இடிபட்டுடுது. இனி நாங்கள் இந்த உள்ளியும் கணக்கு இல்லை. இவ்வளவும் போடுறேன். வாங்க சம்பளை நாங்கள் இறக்குவோம். இதை அவிச்சு இந்த கிழங்கு அவிச்சு இந்த சம்பளோடு தொட்டு சாப்பிட்டு பாருங்கோ எப்படி இருக்காங்க. சரியே சும்மா சாப்பிட்டா சப்பண்டி இருக்கும். வேறு சாப்பிடுற நல்ல ஒரு ருசியாகவும் இருக்கும். மற்ற மிளகு உள்ளி நல்ல உங்களுக்கு ஆக்களுக்கு ஏற்ற மாதிரி கனவு இருந்தால் கணக்கு இடியுங்கோ.